லலிதாவின் அங்கமெல்லாம் தங்கம் ஆடி ஆஃபர். எந்த நகை வாங்கினாலும் சேதாரத்தில் 1% கம்மி. பழைய நகைக்கு கிராமிற்கு ரூபாய் 150 கூடுதலாகவும் தரும். உங்க லலிதா ஆஃபரை கம்பேர் பண்ணுங்க. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே தனியார் ஆக்கிரமிப்பில் இருக்கும் நெற்களத்தை மீட்டுத்தர விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இடையங்குளம் கிராமத்தில் 87 சென்ட் பரப்பளவில் அரசு அனாதி நிலமானது சிவந்திப்பட்டி, மம்சாபுரம், வாழைக்குளம் உள்ளிட்ட கிராம விவசாயிகள் நெல் பயிர்களை கொட்டி வைக்கும் களமாக பயன்படுத்திக் கொள்ள ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆனால் அந்த இடத்தை தற்போது தனியார் சிலர் ஆக்கிரமிப்பு செய்து உரச்சாக்கு மூட்டை குடோனாக மாற்றியுள்ளனர். மாவட்ட நிர்வாகம் விரைவில் நடவடிக்கை எடுத்து ஆக்கிரமிப்புகளை அகற்ற விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் முட்டன் சத்திரத்தில் ஆடி 18ஆம் பெருக்கு விழாவை முன்னிட்டு நடைபெற்ற ஆட்டுச் சந்தையில் 2000 முதல் 20,000 ரூபாய் வரை ஆடுகள் விலை போனதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். ஆட்டுச்சந்தைக்கு தலைச்சேரி, சேலம் கருப்பு, கொடியாடு உள்ளிட்ட ரகங்களை சேர்ந்த ஆடுகளும் அதிக அளவில் ஆட்டுக்கிடாய்களும் ஆட்டுக்குட்டிகளும் விற்பனைக்கு கொண்டு வரப்பட்டன. வாரந்தோறும் 500 ஆடுகள் வரை விற்பனைக்கு கொண்டு வரும் நிலையில் இன்று 1000க்கும் மேற்பட்ட ஆடுகள் கொண்டு வரப்பட்டது. ஒரு ஆட்டுக்கிடாய் 5000 ரூபாய் முதல் 20,000 ரூபாய் வரையிலும், ஆடுகள் 4000 முதல் 7000 வரையிலும், ஆட்டுக்குட்டிகள் 2000 முதல் 3000 வரையிலும் விற்பனையாகின. திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே காவல் நிலையத்தை முற்றுகையிட முயன்ற மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தினர் கைது செய்யப்பட்டனர். அயிலூர் களத்தூர் கிராமத்தை சேர்ந்த கவிஸ்டிக் என்ற மனவளர்ச்சி குன்றிய மாற்றுத்திறனாளியின் தாயார் வனிதா என்பவருக்கும் அவரது உறவினரான சீனிவாசன் என்பவருக்கும் இடையே இடப்பிரச்சனை இருந்து வருகிறது. இதில் போலீசார் பாரபட்சமாக நடந்து கொள்வதாக கூறி தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கத்தினர் வடமதுரை காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். அவர்களை போலீசார் தடுக்க முயன்றபோது தள்ளுமுள்ளு ஏற்பட்டதை அடுத்து அவர்களை கைது செய்தனர். திருப்பூர் மாவட்டம் நீடாமங்கலம் அருகே செல்போன் டவர் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து கிராம பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆதனூர் மண்டபம் கிராமத்தில் பிரதான சாலையின் அருகே குடியிருப்புகளுக்கு நடுவே செல்போன் டவர் அமைக்க முடிவு செய்யப்பட்டு அதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. செல்போன் டவர் அமைய உள்ள இடத்தை சுற்றி 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்நிலையில் புதிதாக சக்தி வாய்ந்த செல்போன் உயர்கோபுரம் அமைத்தால் குழந்தைகள், பெரியவர்கள் என அனைவரும் பாதிக்கப்படுவார்கள் என கூறப்படுகிறது. இந்நிலையில் செல்போன் கோபுரம் அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 25லேருந்து போராடி வருகிறோம். இந்த இடத்துல இருக்க மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும், ஜீவராசிகள் அனைத்துக்கும் பாதிப்பு ஏற்படும், விவசாயம் பாதிக்கும் என்கின்ற அடிப்படையில இதை தடுத்து நிறுத்துமாறு நாங்களும் வட்டாட்சியர், உயர்மட்ட அதிகாரிகள் அனைவருக்கும் புகார் அளித்திருக்கிறோம். பீஸ் மீட்டிங்கும் போட்டிருக்காங்க. வேறு மாற்று இடம் அது ஏற்பாடு செய்யும்படி பீஸ் மீட்டிங்ல கடந்த 2025 தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் பந்திப்பூர் புலிகள் காப்பக தேசிய நெடுஞ்சாலையில் இருசக்கர வாகனத்தில் சென்றவர்கள் நூழிழையில் காட்டு யானையிடமிருந்து உயிர் தப்பிய வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. வனப்பகுதியிலிருந்து வெளியேறி சாலையில் உலா வந்த காட்டு யானை அவ்வழியாக சென்ற இருசக்கர வாகன ஓட்டிகளை கண்டதும் மிகுந்த ஆக்ரோஷத்துடன் துரத்தியது. இதனால் அச்சமடைந்த வாகன ஓட்டிகள் வாகனத்தை கீழே போட்டுவிட்டு ஓட்டம் பிடித்தனர். அப்போது ஆக்ரோஷமாக காட்டு யானை இருசக்கர வாகனத்தை சேதப்படுத்தியதால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். திருச்சி மாவட்டம் கீழ தேவதானம் பகுதியில் காலியிடத்தில் நிறுத்தப்பட்டிருந்த லாரி எரிந்து சாம்பலான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வரகநேரி பகுதியை சேர்ந்தவர் நாகராஜ். இவர் கீழ தேவதான பகுதியில் உள்ள காலியிடத்தில் தனது லாரியை நிறுத்தி சென்றுள்ளார். இந்நிலையில் திடீரென லாரி தீப்பிடித்து எரிந்து சாம்பலானது. இதுகுறித்து போலீசார் நடத்திய விசாரணையில் லாரி நின்ற இடத்தில் மர்ம நபர் ஒருவர் குப்பையை கொளுத்தியதில் ஏற்பட்ட தீ லாரி மீது பரவி உள்ளதாக தெரிய வந்துள்ளது. இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே பட்டப்பகலில் மூதாட்டியின் கழுத்தை அறுத்து கொலை செய்துவிட்டு 5 சவரன் நகையை மர்மநபர் பறித்துச் சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வெப்படை பகுதியைச் சேர்ந்த 75 வயதான சம்பூர்ணம் வீட்டில் தனியாக இருந்துள்ளார். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த 2 பேர் மூதாட்டியின் கழுத்தை அறுத்து கொலை செய்துவிட்டு அவர் அணிந்திருந்த 5 சவரன் நகையை பறித்தனர். அப்போது மூதாட்டியின் மகன் அங்கு வந்த நிலையில் அவரையும் தாக்கிவிட்டு தப்பிச் சென்றனர். தகவலறிந்து வந்த போலீசார் சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேகதாது அணை கட்டுவதற்கு தமிழ்நாட்டின் அனுமதி தேவையில்லை என கூறிய மத்திய நீர்வளத்துறை இணையமைச்சரை கண்டித்தும் திருவாரூர் மாவட்டத்தை வறட்சி மாவட்டமாக அறிவித்து குறுவை விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க கோரி திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன் முன்பு விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக அவர்கள் கண்டன முழக்கங்களை எழுப்பினர். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அங்காளம்மன் திருக்கோயிலில்
ஆடி மாத பௌர்ணமி தின திருவிளக்கு பூஜையில் 108 பெண்கள் பங்கேற்று பூஜை செய்து அங்காளம்மனை வழிபட்டனர். ஆடி மாதம் பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு அதிகாலையில் கோவில் நடை திறக்கப்பட்டு மூலவர் மற்றும் உற்சவர் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு துர்க்கை அம்மன் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அம்மன் காட்சி அளித்தார். ஏராளமான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் முத்தூர் பகுதியில் மளிகை கடையில் அதிபயங்கர வெடிமருந்துகள் வைத்திருந்த 2 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். முத்தூர் செங்கோடன்பாளையம் பகுதியில் குப்புசாமி என்பவர் மளிகை கடை ஒன்றை நடத்தி வருகிறார். இவருக்கு மளிகை கடையில் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் விற்பனை நடைபெறுவதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து மளிகை கடையை காவல்துறையினர் ஆய்வு செய்தபோது அனுமதியின்றி அதிபயங்கர வெடிமருந்துகள் வைத்திருப்பது தெரியவந்தது. இதையடுத்து காவல்துறையினர் விசாரணை செய்ததில் கிணறு வெட்ட வெடிமருந்து வாங்கியதாக தெரியவந்தது. இதையடுத்து வெடிமருந்து வைத்திருந்த 2 பேரை கைது செய்த காவல்துறையினர் தலைமறைவாக உள்ள தாவேக்க நிர்வாகி சோமசுந்தரத்தை தேடி வருகின்றனர். கோவை மாவட்டம் சிறுமுகை அருகே கஞ்சா மற்றும் போதை மாத்திரைகள் விற்ற 2 இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர். SRS நகரை சேர்ந்த ஷேக் தாவூத் மற்றும் அவரது நண்பர் ஷான்சா ஆகியோர் கஞ்சா மற்றும் ஆன்லைனில் தடை செய்யப்பட்ட டைடல் 100 மாத்திரைகளை போதைக்காக விற்பனை செய்வதாக வந்த தகவலை அடுத்து வெள்ளி கும்பம்பாளையத்தில் இருவரையும் பிடித்து சோதனை செய்தனர். அப்போது அவர்களிடம் 3 கிலோ கஞ்சா மற்றும் 100 டைடல் மாத்திரைகள் இருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து அவற்றை பறிமுதல் செய்ததோடு இருவரையும் கைது செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த கடமநல்லூரில் ஊருணி குட்டை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தும் நடவடிக்கை இல்லை என விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். களத்துமேட்டை அழித்து ஊருணி குட்டை அமைக்கும் திட்டத்தை கைவிட வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். எனவே விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு ஊருணி குட்டை அமைக்கும் திட்டத்தை கைவிட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். விவசாய நிலத்துக்கு போற வழியா இங்க அடைப்பட்டு செய்து விட்டார்கள். இந்த கரை மீதியே ஒரு பெரிய குட்டை ஊரணி குட்டை ஊராட்சி மன்ற சார்பாக செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அதை குட்டை செய்துட்டாங்க. அதனால நான் போட்டுருக்கிற களத்து மேடை அழிஞ்சு போச்சு. சென்னையில் சொத்து தகராறில் நடந்த கைகலப்பில் காயமடைந்த முதியவர் 2 மாதங்களுக்கு முன் உயிரிழந்த நிலையில் உறவினர் கைது செய்யப்பட்டுள்ளார். காசிமேடு AJ காலனி பகுதியில் வசித்து வந்த பாக்கியசாமி என்பவரை சொத்து தகராறில் ஃபெலிக்ஸ் என்பவர் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் காயமடைந்த பாக்கியசாமி 2 மாதங்களாக பல தனியார் மருத்துவமனையில் அவ்வப்போது சிகிச்சை பெற்று வந்த நிலையில் திடீரென மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டு உயிரிழந்தார். இதையடுத்து புகாரின் பேரில் ஃபெலிக்ஸ் கைது செய்யப்பட்டுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த வல்லக்கோட்டை சுண்டல் ஏரியின் மதகுகள் சேதமடைந்துள்ளதால் நெல் சாகுபடி பணிகள் பாதிக்கப்படுவதாக விவசாயிகள் புகார் தெரிவித்துள்ளனர். மதகுகள் சேதத்தால் தண்ணீர் வீணாக வெளியேறுவதை தடுக்க விவசாயிகள் JCB மூலம் ஏரி உள்பகுதியில் தற்காலிக கரை அமைத்து உள்ளனர். மதகு பகுதியில் தண்ணீர் திறந்துவிடும் இரும்பு ஷட்டர்கள் துருப்பிடித்து உள்ளன. இதன் காரணமாக விவசாய சாகுபடி பணிகளுக்கு தண்ணீர் திறந்துவிட முடியாத சூழல் உள்ளதாக கூறும் விவசாயிகள் ஏரியின் மடகுகளை சீரமைத்து தர வலியுறுத்தியுள்ளனர். லலிதாவின் அங்கமெல்லாம் தங்கம் ஆடி ஆஃபர். எந்த நகை வாங்கினாலும் சேதாரத்தில் 1% கம்மி. பழைய நகைக்கு கிராமிற்கு ரூபாய் 150 கூடுதலாகவும் தரும். உங்கள் லலிதா ஆஃபரை கம்பேர் பண்ணுங்க.